அப்படியே கோயிலை சுற்றி பார்க்கு. இது உண்மையாலுமே ரொம்ப அமைதியான ஒரு சூழலில் அற்புதமாக இருக்கிற கோயில். பிரகலாதன், சபேஸ்வரர், ராமானுஜர் தவபீடம், இதுக்கெல்லாமே இதில் போகணும். சூப்பராக இருக்குது. போய்கிட்டு இருக்கிற ரூட்டை பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல் மக்களே. அதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு பீஸ்ஃபுல் வேணும். அதுக்கு தான் கோயிலுக்கே வரோம். பிரம்மா கோயிலுக்கு செல்லும்படி சென்ற வழியிலேயே திரும்பி வரவும். ஓகே, வந்துடுறோம். இங்கே பாருங்கள், சான்ஸே இல்லை, வேறு லெவல் வியூ. நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். பாருங்கள், வேறு லெவல் போய்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப அமைதியாக இருக்குது, யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு சூரிய பகவான், சூரிய பகவானுக்கு ஆப்போசிட்லேயே சந்திர பகவான். அப்புறம் அங்கேருந்து அப்படியே மேலே ஏறணும்னா ஒவ்வொரு நவகிரகங்களும் அதனோட இடத்துல கரெக்டாக இருக்குது. இங்கே செவ்வாய் பகவான், செவ்வாய் முடித்த பின் புதன் பகவான், புதன் முடித்த பின் குரு பகவான், குரு பகவான், குரு பகவானுக்கு அடுத்தது சுக்கிர பகவான், அடுத்ததாக சனீஸ்வர பகவான். இங்கே உக்கிர நரசிம்மர், நரசிம்மர் உக்கிரமாக இருக்கிறார். அதுக்கு முன்னாடி ராகு பகவான், கேது பகவான். பாருங்க மக்களே, பாருங்க. இங்கே உக்கிர நரசிம்மர், உக்கிர நரசிம்மர். ஸ்ரீ சபரேஸ்வரர். மகாவிஷ்ணு பூலோகத்தில் பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது எடுத்த அவதாரம் பித்ருதோஷம் நீக்க வந்த உக்கிரம நரசிம்மர். ஹிரண்யாசுரன் நானே கடவுள் என்ற மமதையில் ஹிரண்யாய நமக என்று மட்டுமே சொல்ல வேண்டும் என்று பஞ்சமா பாவங்கள் செய்தவனை பொறுக்க முடியாத பூலோக மக்கள் தங்கள் துன்பங்கள் நீங்க மகாவிஷ்ணுவிடம் முறையிட பகவான் ஹிரண்யாசுரனின் மனைவி வயிற்றில் பிரகலாதனை கருவுறச் செய்தார். அப்பொழுதே நாரதர் கருவின் காதில் ஹரியோம் என்ற மந்திரத்தை போதித்தார். பிரகலாதன் பிறந்தது முதல் ஹிரண்யாய நமக என்று சொல்ல வேண்டும் என ஹிரண்யாயசுரன் கட்டளையிட்டான். ஆனால் பிரகலாதன் ஹரியோம் நமக என்பதை மட்டுமே சொல்லி வளர்ந்தான். கோபம் கொண்ட ஹிரண்யன் கடுமையான துன்பங்களை பிரகலாதனுக்கு கொடுத்தான். தான் என்ற ஆணவத்தில் எங்கு இருக்கிறான் உனது ஹரி என்று ஹிரண்யன் கேட்க, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எனது ஹரி என்று பிரகலாதன் சொல்ல, கடும் கோபம் கொண்ட ஹிரண்யன் இந்த தூணிலும் இருப்பானா என்று தூணை உதைக்க, தூணை பிளந்து கொண்டு உக்கிரமாக நரசிம்மராக ஹிரண்யனை கொல்ல வருகிறார் ஹரி. ஆனால் ஹிரண்யன் விலங்கினாலோ மனிதனாலோ தேவனாலோ ஆயுதத்தாலோ வீட்டிலோ வெளியிலோ இரவிலோ பகலிலோ இறப்பு என்பது கிடையாது என்று வரம் பெற்றிருந்தான். அதனால் மகாவிஷ்ணு மனித உருவமும் விலங்கு உருவமும் கொண்டு மனித உடலில் சிங்கமுகத்துடன் பகலிலும் இரவிலும் இல்லாத அந்தி நேரத்தில் சூரியன் மறையும் நேரம் ஒரு கால் வீட்டிற்குள்ளேயும் மறுகால் வெளியேயும் தொடைமேல் வைத்து நகமே ஆயுதமாக கொண்ட கடும் உக்கிரத்துடன் குடலை கிழித்து கொன்றார். அதன் பிறகும் உக்கிரம் குறையாத நரசிம்மர் கோபத்துடன் இருக்கவே, இனி பூலோகம் தாங்காது என்று தேவர்களும் ரிஷிகளும் சிவனிடம் முறையிட, நரசிம்மரை சாந்தம் செய்ய 7 ரூபங்கள் ஒன்றாக வடிவமெடுத்த சரபேஸ்வரராக வந்து உக்கிரத்தை சாந்தப்படுத்தினார். பிரகலாதன் தந்தையை கொல்ல நானே காரணமாகிவிட்டேனே என பித்ருதோஷம் ஏற்பட்டு விட்டதே
என்று நரசிம்மரிடம் வேண்டி நிற்க, அப்பொழுது நரசிம்மர், என்னை சரணாகதி அடைவோருக்கு இந்த தலைமுறையின் பித்ருதோஷத்தை நீக்கி கடந்த 14 தலைமுறை பித்ருதோஷத்தையும் நீக்குவேன் என்றார். இதன் அடிப்படையாக கொண்டு பித்ருதோஷம் நீங்கும் புண்ணிய தலமாக இந்த தலம் அமைக்கப்பட்டு உள்ளது. ராமானுஜருக்கு பெருசாக நம்ம எங்கேயும் கோயிலை பார்த்ததில்ல. இங்கே ராமானுஜருக்கு கோவில் இருக்குது. இந்த வியூ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலேருந்து எவ்வளோ அற்புதமாக இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு காட்சி. மேற்கு தொடர்ச்சி மலையின் இது கோயில் மண்டபங்க. இந்த மண்டபத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 7 மணிலிருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் எத்தனை பேர் வந்தாலும் அன்னதானம் இருக்குதுங்க. அது எப்படின்னா எல்லா பருப்பு, ரசம், பொரியல், கூட்டு எல்லாம் பண்ணி வச்சுருவோம். அவங்க எவ்வளவு தேவையோ தட்டு இருக்கும். எந்த பாகுபாடும் இல்லாமல் சமபந்தியாக இங்கே வந்து அவங்களே போட்டு சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது தொடர்ந்து நடக்குதுங்க. 2000 பேர் வந்தாலும் 5000 பேர் வந்தாலும் எல்லாத்துக்கும் உணவு இருக்குதுங்க. நீங்கள் வந்தால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் ஆகும் இந்த கோயில் முழுசாக சுற்றி பார்க்க. உள்ளே வந்ததையுமே நாங்கள் கணக்கு போட்டுருவோம். உங்களுக்கான உணவை அங்கே தயார் பண்ணி டேபிளில் வச்சுருவோம். எத்தனை பேர் வந்தாலும் அது நிச்சயமாக அந்த உணவு மட்டும் குறையாமல் இருக்குங்க சனிக்கிழமை. நன்றிங்க. நன்றிங்க.